முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 விண்வெளி வீரர்களுடன் இன்னும் சற்று நேரத்தில் விண்ணுக்கு புறப்படுகிறது ஃபால்கன் 9 ராக்கெட். இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா மற்றும் அவருடன் அமெரிக்கா, போலந்து மற்றும் ஹங்கேரி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையம் செல்ல தயார் நிலையில் இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் புறப்பட தயாராக இருக்கிறார்கள். புளோரிடாவில் உள்ள கெனடி விண்வெளி மையத்திலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் இன்னும் சற்று நேரத்தில் ஏவப்படவிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 41 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளி செல்லும் இந்தியர் என்ற சாதனையை சுபான்ஷு சுக்லா படைக்க இருக்கிறார். இதற்கு முன்னதாக 1984ஆம் ஆண்டு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற ரஷ்யாவின் சாயஸ் விண்கலத்தில் இந்தியாவின் ராகேஷ் சர்மா பயணித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 41 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளிக்கு செல்லும் இந்தியர் என்ற சாதனையை படைக்கவிருக்கிறார் சுபான்ஷு சுக்லா. மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், விரிவான தகவல்கள். சற்று நேரத்தில் விண்ணில் பாய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஃபால்கன் 9 ராக்கெட்டில் இந்தியாவினுடைய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவும் பயணிக்க இருக்கிறார். இன்னும் அரை மணி நேரத்திற்குள்ளாக சரியாக 12 மணி அளவுல இந்த பயணம் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிற நிலையில முன்கூட்டியே அதற்கான பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. தயார் நிலையில் தற்பொழுது ஃபால்கன் 9 ராக்கெட் இருப்பதாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 33 நிமிடங்கள்ல இந்த விண்ணில் பாய்வதற்கு ஃபால்கன் 9 ராக்கெட் தயாராக இருக்கிறது. விண்ணில் பாய்ந்ததும் 2 நிமிடம் 28 நொடிகள்ல அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என சொல்லக்கூடிய முதல் நிலையை கடக்கும். அதற்கு பிறகாக செப்பரேஷன் என சொல்லக்கூடிய நிகழ்வு ஏற்படும். அதுல இந்த ஃபால்கன் 9 ராக்கெட்டினுடைய பேசன்ஸோட இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மீண்டும் பூமிக்கு திரும்பக்கூடிய பணிகள் தொடங்கும். மற்ற விண்கலம், அதாவது டிராகன் விண்கலம் முன்னோக்கி பயணத்திட்டத்தில் பயணிக்கும் வகையில இந்த புறப்பாடானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 28 மணி நேரம் பயணம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டிராகனுடைய பயணம் 28 மணி நேரத்துக்கு பிறகாக சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடையும் எனவும், அங்கு 14 நாட்கள், பூமிக்கு 14 நாட்கள் அவர்கள் விண்வெளியில் ஆய்வு மேற்கொள்வார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. புளோரிடாவில் இருக்கக்கூடிய கெனடி விண்வெளி மையத்தில் இருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் ஏவப்பட இருக்கிறது. அதில் டிராகன் கேப்சூல்ல இந்த 4 வீரர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த குழு பூமியிலிருந்து விண்வெளிக்கு செல்லக்கூடிய நிலையில மீண்டும் அவர்கள் 14 நாட்களுக்கு பிறகாக திரும்பக்கூடிய வகையிலும் இந்த பயண திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக்சியம் 4 மிஷன் என சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை பொறுத்தவரையிலும் இதுவரையிலும் பல்வேறு காரணங்களுக்காக 6 முறை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் கூட புறப்படுவதற்கு சில மணி நேரங்கள் முன்பாக வரையிலும் இந்த திட்டம் இன்றைய தினம் நண்பகல் 12 மணி அளவுல விண்ணில் ஏவப்படும் என்று சொல்லப்பட்டாலும் கூட அது இறுதி நேரத்துடைய உறுதியான நடவடிக்கை வரையிலும் உறுதி செய்யப்பட்ட தொழில்நுட்ப உறுதியை பொறுத்துதான் இந்த பயணம் அமையும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 32 நிமிடங்கள் இருக்கின்றன இந்த பயணம் மேற்கொள்வதற்கு. அதற்கு முன்பு வரையிலும் இந்த பயணம் சாத்தியமாவதற்கான அனைத்து வகையிலான தொழில்நுட்ப வசதிகள் உள்ளிட்டவைகளை முழுமையாக ஆய்வுக்குட்படுத்தி அது முழு திருப்தியாக இருந்தால் மட்டுமே இந்த பயணம் மேற்கொள்ளப்படும். இல்லையெனில் நாளைய தினம் மீண்டும் பிற்பகல் 12 மணி இந்திய நேரப்படி பிற்பகல் 12 மணி அளவுல இந்த பயணம் மேற்கொள்ளப்படும் என்பதுதான் இந்த ஆக்சியம் 4 மிஷனுடைய தற்போதைய திட்டம். இந்த வரையிலும் 6 முறை இந்த பயண திட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினமும் இந்த பயண திட்டம் தொடங்குவதற்கு முன்பாக சற்று ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்பாக வரையிலும் காற்றுடைய சாதகமான போக்கு இல்லாத ஒரு சூழல் இருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் அந்த தரவுகள் அனைத்தும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும்படி அளவிலும் சாதகமான சூழல் இருப்பதாக தற்பொழுது கணிக்கப்பட்ட அடிப்படையில தற்பொழுது இந்த பயண திட்டம் சரியாக திட்டமிட்டப்பட்ட நேரத்தில் புறப்படும் என்பதனால் தயார் நிலையில் இருப்பதாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் நாசாவும் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி மாணிக்கம், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.